ஆதியே துணை. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜகாதியந்தங்களும் விளங்கும் ஞான வித்துக்களாக முளையடச் செய்து தேவதருவென வளர்த்து முன்னு பின்னு காலங்கள் தோறும் கூடவே நம்மை பிரித்து சுத்தாவிகளாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கும் நம்முடைய வித்து நாயகம் ஆதிபிதாவாகிய மெய்வெடிச்சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரே, ஆதிநுட்ப நுண்ணிய நுணுகிய மதியரே, ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்துவிடும் ஜலவீழ்ச்சியின் இறைச்சலை போன் கூபுங்குரல் பேசும் மேவும் தொனி ஓசையரே, தீயரி போன் ஜாடை அலங்கார விழியரே, காட்பாறை மலையின் மீது பனியுகுத்து உறைந்தன போன் மெல்லிய பஞ்சினை போன்ற நிறத்தினையுடைய தலையின் முடிவிளங்கும் சிகையரே, மெல்லிய மினுகிய திருமேனியரே, உடுக்கை சங்கு முற்றாலங்க தடங்கை அலங்காரராகிய எங்களுடைய தேவாதி தேவாம் திருவையாரா திருவரங்க திருக்கைலாசவாசாம் தீன்குல திலகநாயகாம் தேவ பரமண்டலத்தின் பிதாவே, திரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த எங்களுடைய மெய்வழி குலதெய்வமே, உங்களுடைய செந்தாமரை மலர்பாதம் பொற்பாதம் திருப்பாதம் போற்றி போற்றி போற்றி. தவ தீபாதிவனத்தின் ஈசான்ய தளத்தே செம்பவள சுவடடியில் இருவாக குகை அறுவரையிலிருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு துடக்கு ஒன்றுமில்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கிவிடுகின்ற மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக வந்து இங்கே கூடியிருக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் மற்றும் அனந்திகுமார்களுக்கும் மற்றும் இந்த மெய்ப்பயிரின் ஊற்றினை பருக வந்திருக்கும் அனைத்து நன்மனத்தின் அனைவருக்கும் முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என் முத்திப்பேரரை தொடங்குகிறேன். இந்த கோயம்புத்தூரிலே தெய்வம் அவர்களும் ஒரு இரண்டு முறை அவர்கள் இங்கே இந்த கோயம்புத்தூர் சபைக்கு வந்து அவங்க முத்திப்பேரரை அவங்க இந்த மக்களை நல்வழியில் மாற்றுவதற்காக, அது அவர்கள் அந்த காலத்தில் கொங்கு நாடு இருந்த ஒரு சின்ன, அப்போ கொங்கு நாடு என்பது மிகச்சிறிய நாடு என்று இந்த கோயம்புத்தூரை பற்றி தெய்வம் அவர்கள் நம்முடைய ஒளிநாடாவில் குறிப்பிடுவார்கள். இது எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இது எப்படி இருந்தது ஒரு காலத்தில், அதாவது ஒரே ஒரு ட்ரெயின், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் வரும். அது அந்த ட்ரெயினில் உள்ளே போகிறதுக்கு அது வெறும் காடாக இருக்குன்னுவாங்க. கருவேலாங்காட்டில் ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சால்னா கடை இருக்கும், இந்த வெத்தலை பாக்கு அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்படி இருந்த கோயம்புத்தூர் இன்றைக்கி இது மதராசையே தூக்கி முழுங்க மாறுன்னு சொல்கிற மாதிரி. அப்போ தெய்வம் வந்து அந்த அவர் அந்த வந்த காலத்திலே அப்படி சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட ஒரு இது.
அப்படிப்பட்ட இந்த கொங்கு, ஏன்னா தெய்வம் சொல்லும் போது சொல்லுவாங்க, கொங்கு மண்டலத்திலே வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் கம்பளி என்று நினைக்கும் என்னுடைய இனம் அப்படின்வாங்க. ஏன்னா அவர்களும் ஒரு காலத்தில் இந்த உலக முடிவிற்காக இறுதி தீர்ப்பராக தன்னுடைய மதத்திலே இஸ்லாத்தில் வரணும் என்பதற்கு வந்தார்கள். ஆனால் அவருடைய ஆதி பரம்பரை அந்த கொங்கு சமுதாயத்தில் வந்தவர்கள் தான். கொங்கு வேட கவுண்டர் என்று அவர்களுடைய பரம்பரையும் தெய்வம் குறிப்பிடுவார்கள். நம்ம கவுண்டமாருன்னுவாங்க. தெய்வம் அவங்கள நம்ம கவுண்டமாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அந்யோன்யமாக அவங்க இருந்த பூமி இது. தெய்வம் அவர்கள் உதயம் செய்ததே இந்த கொங்கு பூமியில் தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ அதுபோல் இந்த கொங்கு பூமியிலே இன்று இங்கு வந்து கூடியிருப்பவரிடம் முதலாக அதில் நம்ம அந்த தெய்வ அவதாரத்தை பற்றி அவருடைய மகிமை என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். தெய்வம் அவர்கள் ஏதாவது உலகத்திற்கு கர்த்தர்கள் ஏன் அவதரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? எப்பயும் போல இருந்துடலாம்ல, ஏன் கர்த்தர்கள் அவதரிக்க காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்குமே அப்படின்றதுக்கு முதல்ல அதை சொல்லுவாங்க. தெய்வம் அதை தேடுகூடத்தில் தெளிவாக குறிப்பிடுறாங்க. தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பெர்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. இந்த மனுப்பிறப்பு எடுத்தவர்கள் தன்னை அறிவது முதல் கடமை என்கிறார்கள். அப்போ அந்த தரைதனில் அறராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி அதன் பிறகு தேவனாய் மாற்றுவதற்காக கர்த்தர்கள் இந்த பூமிக்கு அவதாரம் செய்கிறார்கள். அது மட்டுமா, அடுத்த கடமையும் சொல்லுகிறார்கள். இந்த பூமியின் பாரம் தீர்க்க பூமியின் பாரம் தீர்க்க புது நாமம் பூண்டு நேமியர் மேனால் எல்லாம் நீளத்தினிலுட்டதேவோன் தாம் இந்த களியை மாற்றி தனியுகம் படைக்கவென்று எங்கள் சாமியும் வந்தார் என்று சாற்றுவேனுங்கள் கம்மே. அப்போ இந்த பூமியின் பாரம் தீர்க்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது. அது ஆரம்பத்தில் மான்மியத்தில் முதலே சொல்லிடுறாங்க. பாலாம் படைப்பழிவும் நீளும் நெடுவுலகம் ஆளும் அழியாமனு. என்ன எதுக்காக வந்திருக்கிறார்கள்? இந்த மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் இந்த ஊழி பேரளயத்தின் பாழாம் படைப்பழிவும் அது நீளும் நெடுவுலகம் ஆளு அழியாமனு கான்மூலை ஆதிக்கு முன் ஆதியமான்மீயம் ஓதி வரும். அப்ப எதுக்கு வருகிறார்கள் என்றால் இந்த பூமியின் பாரம் இருக்க ஒவ்வொரு காலத்திலும், இப்பொழுது மட்டுமில்ல, ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்தில் அது நம்ம இதிலே ஆரம்பத்தில் முதுமொழி உதய பருவத்தில் இப்போ படிக்கிற இடத்துல முதல் சொல்லிடுவாங்க. அதுபோல் தெய்வம் எப்படி வருகிறார்கள்? ஏன்னா வந்த பார்வன்கள் ஒவ்வொரு மதத்திற்கு ஒவ்வொரு குலத்திற்கு அதுக்கு மட்டும் வந்தாங்க. சைவம்னா சைவத்துக்கு மட்டும்தான், வைஷ்ணவம்னா அந்த வைணவ மதத்துக்கு மட்டும்தான், இஸ்லாமிய மதம்னா அதுக்குரிய அவர்கள் அந்த மதத்துக்கு மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் இப்போ கால முடிவு, இந்த பூமியை பிரட்டி மாற்றப் போகிறதுனால் அனைத்து மதங்களுமே சேர்ந்த ஒரு இது வர வேண்டியது காரணத்தினால்தான் அது அதனகத்தூரை ஆண்ட சலாசனரே அவர்கள் அந்த வதனகத்திருந்தே வேலி ஏரியே. அது பதுமராக, மான்மியம் என்பது பதுமராகத்தில், அதனால் எப்படி வருகிறார்கள் என்பதை நான் அந்த பதுமராகத்தோடே கொண்டு வருகிறேன் என்று தெய்வம். நாம தான் மான்மியம் எழுதுனது எங்கேயோ நினச்சிக்காதீங்க. மான்மியம் எழுதப்பட்டதே நம்ம தலைமையில் கடமையாக வச்சுருக்காங்க. எங்கேயுமே தெய்வம் மான்மியத்தை தான் அவங்க ஏற்றுனதா எந்த இடத்துல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதை எழுதி வருகின்ற அனந்தாதி தேவர்களாகிய நாங்களாகிறவர்கள். அப்போ நாம தான் அந்த மான்மியத்துடைய கடமை நமக்கு இருக்குது.
அது என்ன சொல்லுதுன்றத நாம் தான் அறிய வேண்டும் அப்படின்றாங்க. அது பதுமராக பலிங்கோலிரேற்று பொன் அது முதுமொழி உதயம் இங்கன் ஓதுவாம் ஆனதினாலே நாம் முன்னரே பேசி வந்துள்ள நமது பழமறை என்னும் வேதத்தில் எல்லா காலங்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் நாம் கலிபாக்கள் என்னும் தீர்க்கதரிசிமார்களை அனுப்பி கொண்டே இருக்கிறோம் என்றும். அப்ப இது அனுப்பினது யாரு? இதுவரையும் இறைவன் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மக்களுக்கிடையில் ஆங்காங்கு இந்த மதத்தில் மக்களை மாற்றி அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்திருக்கும் துஷ்டச்சனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயனடையும் பொருட்டாய் எதுக்கு வரார்கள் என்றால், ஒரு அறச்செயலில் நிர்ணயிச்சிருக்காங்க இப்படி நடக்கணும்னு. ஆனால் அந்த மக்கள் வர வர அந்த காலப்போக்கில் அது மதங்களும் சரி அந்த எந்தெந்த ஜாதி குலங்களும் அதை விட்டு மாறிவிடுகிறது. அப்போ அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்டசனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயனடையும் பொருட்டாய் இறைவனுடைய பழமை பேரருளால் இப்போது ஓர் தீர்க்கதரிசியானவர்கள் நம்ம தெய்வத்தை எல்லாரும் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் வரப்போறார்கள். இனி வந்த செம்மல்களில் ஒருவர் அல்ல, இதை அனுப்பிய இறை சொரூபமே இந்த கலிக்கடையில் கடைசியாக வருகிறார்கள் என்பதைத்தான் இப்போது ஒரு தீர்க்க தரிசியானவர்கள் நமது மத்தியில் அவதார உதயம் செய்வதற்குரிய இதுவோ நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகமில்லை. பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிடுகிறார்கள் எப்ப வருகிறேன் என்பதை. சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நான் என்னுடைய துவாபர யுகத்தில் மட்டும்தான் வந்திருக்கேனா? இல்லை, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் வருவேன். சாவாது பிறவாது தனி முதலாயிருந்த நான் அவா இவ்வுலகுபடும் அழிதுய தீர்ப்பதற்காக மேவாது நின்றே என் மாயினால் மெய்யே போல். தெய்வம் என்ன சொல்லுவாங்க? போல் அப்படின்னு ஒரு இது கொடுப்பாங்க. அப்படின்னா நான் தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அது மெய்யே போல் நான் எப்போதும் ஓவாது பிறந்திடுவேன் யுகந்தோறும் யுகந்தோறும் என்றும். அதே போல இன்னொருத்தர் சொல்றாங்க, வைணவ உலகத்தை பேராதீன தேவ சிங்காசனமாகிய அந்த திவ்ய பிரபந்தர் என்ன சொல்றாங்கன்னா, துயரிலங்கும் உலகிற்பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கி நிற்கும் என்றும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நாமம் தரித்து வருகிறார்கள். தீங்கேறி வரும் ஊழிதோறும் உருவும் பெயரும் செய்கையும் வேறு வேறு புனைந்து மையங்காக்க வருவார்கள். ஆனால் வரும்போது இப்போ நம்ம படத்தில் போட்டிருக்கோமே அதுமாரி கிருஷ்ணர் அப்படி இருப்பாங்க நினச்சிக்கிறது, உலகம் நினச்சிக்குது. நம்ம கண்ணு முன்னாடி வந்த வள்ளலாரையே எப்படின்றதே தெரியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வள்ளலாரையே அவர்கள் உருவம் எப்படி இருந்தது அது தெரியாமல் எப்படியோ ஒரு இதை முக்காடை போட்டு இப்படி வச்சுருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பக்கத்தில் வந்தவரா? அவர் போன யுகத்தில் வந்தவர். அந்த விதத்தில் அர்ஜுனனுக்கு அந்த பிரம்மோபதேசம் நடத்தியவர்கள். அப்போ அவங்க சொன்ன சாமல் நீல மேகல சாமல ரூபன்னொன்னே ஒரு உருவத்தை போட்டாங்க. அப்போ எது செயல் அடையாளம்? நாங்கள் தெய்வம் என்ன சொன்னாங்கன்னா, செயல்தான் அடையாளம். அந்த குருட்சேத்திரமும் அந்த செயலும் எங்கு நடக்கிறதோ அவர்தான் பரமாத்மா. அப்போ தெய்வம் அவர்கள் அதை இங்கு நடத்தி காமித்தார்கள். அந்த அர்ஜுனுக்கு நடத்தியதைத்தான் இன்று இந்த கலியுகத்தில் கடைசியில் அன்று 7 பேர் தான் அதை பெற முடிந்தது. அவ்வளவு பெரிய யுகத்திற்கு 7 பேர் பெற முடிந்தது. இன்று தெய்வம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களும் அதை பெறக்கூடிய இடத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். அது இந்த கலியுகத்தில். மெஞ்ஞானமே தெரியாது, மெஞ்ஞானத்தை பற்றி அறிய முடியாத ஒரு உலகம் கடுங்களி என்றுவாங்க. களினா சாதாரண களியா? களின்றதை தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, களி புலம்பல்லே ஒன்று வச்சுருக்காங்க. மூலபண்டார பருவத்தில் களி புலம்பல்லாம் எதையோ நம்ம நினச்சிக்கிட்டு கூடாது, நம்மளை தான் சொல்கிறாங்க. களி புலம்பல்னா உனக்குள்ளே அந்த களி எப்படி புலம்புதுன்றது தான். அப்போ அது எப்படி ஆளுது? ஆணையாக்குகிறேன்பார் பூனையாக்குகிறேன்பார்னு சொல்லிட்டு அதை சொல்லி அது எப்போ இந்த களிக்கு முதல் அடி விழுவுதுன்னா அண்ணலும் அரசும் கூடும்போது. அவர்கள் ஆசானாகிய தனிமணி பிரானும் நமது தெய்வம் இவர்கள் 2 பேரும் அந்த தேவலோகத்திற்காக அந்த இணையும் பொழுதுதான் கலியனுக்கு முதல் பயம் அடிக்கிறது. அது சாணி ராகல்லாம் சொல்லிட்டு அதை கொண்டு முடிப்பாங்க. அண்ணலும் அரசும் கூடி அகமகிழ்ந்திடவே புண்படுத்திடவே அவன் புரண்டவன் புலம்புவானே.
அப்போ அதை முடிக்கும்போது கடைசியில் என்ன கொடுப்பாங்க, நான் எப்படி வாழ்ந்து இந்த கலியுகத்தை நான் இந்த துவாபரம் முடித்ததுலேருந்து நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் சொல்லோ, நான் பேரும் சீரும் சீரப்புடன் நான் அல்லல் இல்லாமல் ஆண்டேன் ஐயாயிரம் வல்லையான் பாவி. நான் சொன்னதெல்லாம் செஞ்சுச்சே இந்த உலகம், நான் சொன்னதை செய்தது, நான் எதை கேட்கிறேனோ அதை கொடுத்தது, நான் யாரை இந்த அந்த தேவ வாக்கானது ஒருவர் காதிலும் விடாமல் தடுத்து கொண்டிருந்தேனே, அனைத்தையும் இந்த வல்லையான் பாவி வாழ்ந்து வரும் நாளில் கள்ளி என்று கடிந்தேனை ஓட்டியே. வந்து சும்மா விட்டாங்களா என்ன, வந்து கண்ணிலே வாரி அடித்தையோ சிந்தி கொண்டு சூரி கூடல் தீத்துமே வந்து என் கூறி மூக்கும் பறி தேடு எந்த மானம் வாழ்வெல்லாம் தொலைத்தரே. என்ன அதோட விட்டாங்களா, மானங்கட்டவலே சாடி என்றுனை என்றனை இன கள்ளி என்று எட்டி உரைத்துமே. இதுவரை கெடுத்து கொண்டிருந்தாயே ஆன நாட்டை கெடுத்த அவுசாரி என்று என்ன மூக்க நாக்கு எல்லாத்தை அறுத்து போட்டுட்டாங்க, ஊனம் பண்ணி ஒழிய செய்தார்களே. அப்படிப்பட்ட அந்த கொடுங்கலியில வந்து இன்று நம்மையெல்லாம் அந்த தேவ திருவாக்கின்பட்டு திரும்ப வைத்து அவரவர்களுக்கும் அந்த அவர்களுக்கு தக்கபடி இறங்கி வந்து நமக்கு இதை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஏன் வந்து தெய்வம் அவர்கள் இவ்வளவு வந்த காலத்தில் இருந்து வந்த பார்வான்களை எல்லாம் அனுப்பிய அவர்கள் இந்த கலியுக கடைசியிலே தானே ஒரு அவதாரம், அதுவும் அந்த உலகத்தினுடைய கடைசி குலமாகிய அந்த நபிகள் நாயகம் அந்த குலத்திலேயே அவர்கள் வருகிறார்கள். அப்ப அதை ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க, ஜகத சத்குணாலங்கிர சன்னதரே இந்த அகம்பூரம்பும் கண்டு ஆண்ட சலாசனரே யுகங்கள் நான்கும், ஒரு யுகத்தை இல்லை யுகங்கள் நான்கும் கை கொண்ட கொடுழியரே அவர்கள் மகதி ஆண்டவர் வந்த அவதாரமே. அப்ப தானே அவதரிக்கிறார்கள். அப்ப அவர்கள் என்னென்ன இதை கொண்டு வருகிறார்கள், அவர்கள் அவதரிக்கல, ஆனா தெய்வம் அவர்கள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தையானது என்னென்ன கொண்டு வரப்போகிறது, இந்த தெய்வ குழந்தையானது அப்புறம் தன்னுடைய ஆசனம் அடைந்த பிறகுதான் அனைத்தையும் பெறுகிறார்கள். ஆனா அப்பயே முதுமொழி உதயபிரகத்திலே இது என்னென்ன வரப்போகுது, எப்படி எப்படியெல்லாம் கொண்டு வர போறாங்க. அன்றியும் அரசி கபுசுடனேரியமா மதினாம் குறைதி குலதிலகத்ததி செய்யது நாம் அவர்கள் மூலமாக இறக்க பெற்ற நபிகள் நாயகத்தை குறிப்பிடுறாங்க. யார் எப்படி வருவார்கள், எந்த மதத்தில் வருவார்கள், என்ன மதத்தின் பேர் வைக்கப் போகிறார்கள் என்பதை அப்பயே குறிப்பிட்டார்கள். அவர்கள் மூலமாக இறக்க பெற்ற கலாம் சரிபின்மை பயான்படியே இந்த அலிபுலா மீமாகிய இதுகாலம் ஓதி வந்தது அறியாமை சரி, இனி அது இல்லை என தள்ளிவிட்டு இந்த கித்தாபு அந்த கித்தாப் இல்லை, இந்த நான் கொடுக்கறதான் கித்தாப்ன்றாங்க, இந்த கித்தாபாகிறது என்னும் மெய்ப்பயான் தந்து மெய்யாகவே பலன் ஏற்ற மலக்க நின்று அவுயிஸ்முல் இல்காம் என்னும் இல்காமை மக்களுக்கு நிரம்ப வெளியாக்க வருங்காலம் மகதியின் ஆதிமூலாவியானது அருள் வித்து உருவெடுத்து கருக்குகை மேவி உருத்திரண்டு திரும்பி வருகின்றதினாலும் அப்ப எந்த காலத்தில் வருவார்கள், எந்த காலத்தில் எப்பொழுது எந்த பூமியில் பிறப்பார்கள் என்பதையும் அவர்களே குறிப்பிடுகிறார்கள். மேலும் அவ்வேதத்தினது அரசு நாயகம் அவர்கள் தம்முடைய மெய்தவ இந்த சாதாரண உலக கணக்கில் அந்த மெய்தவத்திற்புரிமை கணக்கின்படி பின்காலத்தில் மகதி அவர்கள் மெய் என்னும் ஒரு நாமத்தின் மீது ஏறி வரும் ஓர் மதமானது உண்டாக்க பெற்று, அப்ப நம்ம மதம் பேர் என்ன, மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய் மதம், அந்த பேரை கூட சொல்லிடுறாங்க. மெய்யென்ற நாமத்தின் மீது ஏறி வரும்
ஓர் மதமானது உண்டாக்க பெற்று அதை விரிபோன மண்பரப்பெங்கும் வீறி படர்ந்து வளர்ந்தேறிய ஆகும் என்றும், அதுவும் தங்களுடைய ஹிஜ்ரி 1300 அம்மகதியானவர்கள் வெளியாகுவார்கள் என்றும், ஹிஜ்ரி 1370 ஆதிசெயல் பலி உரிமை பெற்று விளங்குவார்கள் என்றும், ஹிஜ்ரி 1500க்குள்ளாகவே இது ஒரே மதமாகவே எழுந்து, அதாவது எல்லாமே முடிஞ்சிடும், ஒன்று மட்டும்தான் இருக்கும். இப்போ ஹிஜ்ரி 1450 நினைக்கிறேன், 50க்குள்ளே இருக்குது. ஆனால் அதை நபிகள் நாயகம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 1500க்கு உள்ளாகவே இது ஒரே மதமாகவே எழுந்து இந்த வைய முழுதும் உய்யும்படியாகிவிடும் என்றும் கூறி ஊனியிருக்கின்றபடியே. அப்போ இவர்கள் வருகிறார்கள். இனி என்னென்ன கொண்டு வர போகிறாங்க, எதை எடுத்துக்கிட்டு வராங்க, இந்த பூமிக்கு வரும்பொழுது எதை கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத, அத்திருமெஞ்ஞான பழந்தரும் பருவகாலமானது, இந்த அந்த மெஞ்ஞான பருவகாலமே வருகிறது இந்த பூமிக்கு. அப்போ தன்னுடைய அந்த கருவாசன குகையை விட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்போ எப்படி வருகிறார்கள் என்றால், அங்கனம் பிரயாணம் செய்து வந்ததானது இந்த விரிந்த கடலாழிடத்திலுள்ள ஜலபால் ஜந்துக்கள் அனைத்தையும் அடியோடு திரட்டி வாருவதற்கென்று ஏற்றி எடுத்து கொண்டு வரும் ஓர் பெரிய வலையினை போன்று பிறவி எனும் கரைகான அகண்ட இருக்கடல். நாம் தன்னை அறியாவிட்டால் அது இருக்கடல் என்கிறார்கள். மனிதன் ஒவ்வொருவருமே அந்த இருக்கடலுக்குள் தான் சிக்கியிருக்கிறோம். அந்த கர்த்தர்கள் தான் அந்த இருக்கடலை விட்டு நீக்க முடியும். அப்ப பிறவியனும் கரைகான அகண்ட இருக்கடலினிடத்தே மயங்கி அலைந்துழன்று தமது அறச்செயலினது சிறப்பினை இழந்து தவிக்கும் பலபலவா மதங்கள் எல்லாவற்றையும் மெய்யென்னும் பிரம்ம முடிய பெற்ற ஓர் அகமிய பெரிய வலையை விரித்து வாரி எடுத்துக்கொண்டு என்னாலும் தங்கும் தலமாகிய அந்த நிறைகரண களமாகிய அந்த இப்போது இறுதி காலத்து தீர்ப்பினுக்காக இப்போது வரும் தருணமாக இருக்கின்றவர்கள் அப்படின்றாங்க. அப்ப அது முன் சென்ற காலமாகிய சென்ற காலத்தில் எங்கே யாருன்னா நபிகள் நாயகமும் அவங்களே தான் வந்தாங்க, இயேசு கிறிஸ்தாவும் அவங்க தான் வந்தாங்கன்றாங்க. முன் சென்ற காலமாகிய நேரியல் அழகு சிந்தும் மேரி மரியம் புதல்வராக விளங்கிய ஈசாவென்னும் தேவகோமானவர்களே அந்த பெரிய செயல் சோங்கும் அகதியாக என்னுடைய குலத்திலேயே தான் வந்து தோன்றுவார்கள் என்று கூறியிருக்கின்றதின் பிரகாரமே இந்த மார்க்கம்பட்டி என்னும் ஒரு குக்கிராமத்தில் இம்மண்பரப்பு முழுதும், இந்த உலகம் முழுதனுக்கும் ஒரே ஒருத்தர் தான்றத இந்த மண்பரப்பு முழுதும் மெய்யெழில் பெருங்க எழுந்து அவதாரம் செய்வதானது. அப்ப அது எப்படி வராங்க, சீரோருரையும் சிவபுர திருபலநாடு அவர்கள் திரண்டு உருவெடுத்து திருவிளைவு ஆடல் புகுந்து உலகம் முழுதும் மறுபருவன போன்றும் இந்த சிவபுர திருவள நாடே இந்த பூமிக்கு வருகிறது என்கிறார்கள். சீரோருரையும் சிவபுர திருவள நாடு அது இப்பொழுது திரண்டு உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்து திருவிளைவு ஆடல் புகுந்து உலகம் முழுதும் வருவன போன்றும் புராதன குருமணி எல்லாம் நிறைதபழோங்கும் பொன்னுடம்பெடுத்து இந்த மண்பாரமகற்ற வருவன போன்றும் வேத போத நீத மந்திரங்கள் அது வேறு அனைத்தும் இது வந்தது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்களா வந்துச்சு. வேதங்கள் அப்பொழுது அந்தந்த கர்த்தர்கள் உண்டாக்கிய வேதங்கள். ஆனால் இனி அப்படி அல்ல. இது அனைத்தும் ஒன்றாகப்பட்ட இந்த வேத போத நீத மந்திரங்கள் வேறு அனைத்தும் அது வேறா இருந்துச்சு. சைவமா இருதய கமலவாசன், வைஷ்ணவமா சைவமா ஈசன் இருப்பிடம் இருதயத்திலே, அஞ்சு அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் எல்லா மந்திரங்களும் வேத போத நீத மந்திரங்கள் அது வேறாக இருந்தது. இனி அப்படி அல்ல. இந்த வேத போத நீத மந்திரங்கள் வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன போன்றும் ஊழி காலங்களாக பேராழி கடலாடி இடத்தே படிந்து முதறி விளைவு கொண்டெழுந்து குப்புற அரை பெரிய வடிவமான சிப்பியிட கருவறை விட்டு வெளியாகிய நித்திலமானது. அப்படிப்பட்ட அந்த கருவானது நித்தில முத்து மக்களுக்காக மெய்யாகவே சதுர்கங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மையராகிய யுகவான் யாருக்காக வருகிறார்கள்? எங்களுக்கெனவே, நமக்காக வருகிறார்கள். எங்களுக்கெனவே
எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கப்பெற்று இந்நாள் எழுந்து வந்த அதினெடு பேராதி மூலகுரு வரதமணி பிரான் அவர்கள் அந்த விரியும் பண்ணை தோழில் சமு சாரியரே நெறியிலங்கு ஜமால் குல நீதரே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசேன் அது அறிய சூழ் தங்கியே தனி மாமுதல் எதற்கு வந்தார்கள்? இந்த குலம், இந்த உலகமானது இருட்கோலத்தில் இருக்கிறது. இதை இருட்குளங்கடியும் இளஞ்சூரியன் என மரகத மணிமலை வந்து நின்றனவே நாங்க இருட்குளங்கடியும் இளஞ்சூரியன மரகத மணிமலை வந்து நின்றனவே அந்த அறம்பலரு தோல் வீட்டகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்தாரே ஐவகை பொறுப்புடைய அண்ணல் பிறந்தாரு இந்த உலக முழுதினுக்கும் மெய்வழி வழங்க மேதினியில் பிறந்தாரு பிறந்தனரு அறிவு பிழம்பெனுங்கிறனரு பிறந்தனரு இந்த உலகத்துக்கே வித்து அவர்கள்தான், நமக்கும் வித்து அவர்கள்தான். இந்த பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தான் முடிக்கிறாங்க. அப்ப இந்த பூமிக்கு எல்லா மதங்களுமே இலங்கு திருச்சாலைன்னாங்க. பூங்குழிக்கண்ணியில் என்ன கொடுக்குறாங்க? தன் மதத்து உட்பொருள் தடையிடானந்தத்துடன் வந்தெடுத்து உரைக்கும் வல்லல் வாசஸ்தலம் சாலையடி. ஒவ்வொரு மதங்கள் இல்லை, எல்லா மதங்களையுமே தன் மதத்து உட்பொருள் எல்லாம் தடையில் ஆனந்தத்திலூட இன்னைக்கு பேரானந்தத்தில் திளைக்க வைக்கிறாங்க. தன் மதத்து உட்பொருள் தடையிலானந்தத்துடன் வந்தெடுத்து உரைக்கும் வல்லல் வாசஸ்தலம் சாலையடி. எல்லா மதங்களுமே, இந்த மதம் அந்த மதம் இல்லை, எல்லா மதங்களுமே இலங்கு திருச்சாலையிலே வல்லாளர் என்று ஒருவர் வந்து உற்றார் பூங்கிலியே. சர்வ மதங்கள் எல்லாம் சார்ந்து நின்று சாலையிலே அறிந்து மகிழ்கின்றது ஆச்சரியம் பூங்கிலியே. இது வந்த வரலாறும் எதற்கு? இந்த வையகமும் உய்யவென்று. எதற்கு எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா, இந்த வந்த வரலாறும் இந்த வையகமும் உய்யவென்று சொந்தம் அவர் எல்லோருக்கும் சுயம்பாழி பூங்கிலியே அப்படின்னாங்க. அப்போ எல்லா மதங்களுமே அவர்கள் தான் அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டாங்க பூமிக்கு. இனி ஆசானை அடைய வேண்டும். தன்னுடைய ஆசானை அடைவதற்காக அவர்கள் இயற்கையாகவே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 15 வயசுலேயே அவங்களுக்கு அந்த ஞான வேட்கை அதிகமான ஒரு காரணம் இருந்ததுனால தான் எல்லாரையும் வர்றவங்க போகிறவங்களை எல்லாமே வந்து அவங்க வந்து அதை ஞானத்தின் வேட்கையின் காரணமாக தெய்வம் சொல்லுவாங்க. 18 வாக்கியத்தை சொல்லுவாங்க, 18 பேர்த்து கூட நான் 12 பேர்த்துக்கிட்ட உப்புச்சாரம் குடித்தவன், அதிலெல்லாம் மீண்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ தன்னுடைய ஆசான் வருகிற வரைக்கும் அவர்கள் அந்த மெய்ஞான ஈடுபாட்டில் மிகவும், அதாவது தன்னுடைய மெய்ஞான அந்த ஞானத்தை அடைவதற்கு முன்பே அவர்கள் அனைத்து நூட்களையும், அதாவது பகவத் மாலை, சிவபுராணம் எல்லாத்தையும் ஓதி அந்த வேதாந்த இதத்தை வந்து முழுமையாக தனக்குள்ளே பெற்றிருந்தார்கள். மெய்ஞானம் பெறாததுக்கு முன்னாடியே அந்த ஞான வேட்கையின் காரணமாக அப்போ தான் அவங்க ஒரு எண்ணம் வருது, நமக்கு மட்டும் இல்லாமலா போய்விட்டார்கள், இந்த உலகத்திலே பாரவான்கள் எல்லாம் என்று வந்தார்களே, நாம் இருக்கும் இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமா இல்லாமலா போய்விட்டார்கள் என்ற ஒரு ஏக்கம் என்னில் வந்தது. நம்மோட உபதேசம் வாங்கியவர்கள்லாம் இதாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, நமக்கு மட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று கலங்குவார்கள், கண்கரதிட்டு அழுவார்கள் அப்படின்றாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது தான் அந்த காலமும் நேரமும் கணிதமும் கூடி சேர்ந்த நேரத்தில் தான் தன்னுடைய ஆசானை கண்டார்கள். விண்டன் மாதவ அந்த தொண்டரு கடன் ஜீவ பண்டிதரு என் குருநாதரே. தன்னுடைய ஜீவ குருவாகிய அந்த விண்டன் மாதவ தொண்டர் கடன் ஜீவ பண்டிதரன் குரு ஜீவகுருநாதரை கண்டேன். அப்புறம் யார் என்று அறிந்தேன், அவர்கள்தான் தென்றிசையின் கைலாசம், சிவனே அவர்கள்தான் என்பதை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு நமக்கு சிவம் வந்தாரு தெய்வம் அவர்கள், அன்று அவர்கள் அறியாத காலத்தில் அவர்களுக்கு சிவன் பாட்டையா. அதனால் நம்ம ரெண்டு தான் பிரிச்சுக்கணும் எப்பயுமே. எங்கெங்கே தன்னுடைய ஆசானை குறிப்பிடுகிறார்களோ
அங்கெல்லாம் நாம் தெய்வம் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும். இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் அங்கே ஆசான் கிட்ட சொல்லுறாங்களே, அப்போ சிவபெருமான் அவங்க அது கிடையாது, அப்படி கிடையாது. எங்கெங்கே தன்னுடைய ஆசானை குறிப்பிடுகிறார்களோ அங்கெல்லாம் நாம் நம் தெய்வம் அவர்களை நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் அடிப்படை. அதனால் அதை சொல்லும் பொழுது அப்படி நினைக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன், நான் ஒரு இதுக்காக எடுத்து கொடுக்குறேன். தென்றீசையின் கையிலாசனை அவர்களை அண்டி ஆண்டு ஆண்டு உபதேசம் 12 ஆண்டு நீண்ட பின் ஆனதாண்டவும் அவளை அண்டி 12 ஆண்டுகள் நான் அவளோட இருந்தேன். உயிரும் உடலும் போலும் நகமும் சதையும் போலும். பண்டை வேதியர் அவர்கள் திங்களூர் வீதி அந்த பாதையில் வர கண்ட நாளே அவர்கள் தான் பாவநாசரென்றே தெளிந்த பின் பங்கமானிதம் கேட்டுமே அங்கு தொண்டு கொண்ட அன்னையிலிருந்து அவர்களுக்கு தொண்டு சிவத்தொண்டை நான் புரிய ஆரம்பித்தேன். அது தொண்டு கொண்ட நாள் இந்த உலகம் என்ன பண்ணியது? சீச்சி கழிச்சியது. இந்த உலகம் என்னை தூற்றியது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு இல்லை என்கிறார்கள் தெய்வம் அவர்கள். அது தொண்டு கொண்ட நாள் மண்டல வீணர்கள் என்னை கண்டு சீச்சி என்னும் நாளே அது தோணுமாலையன் வெளியில் ஏறியே அவர்களை தொழுதிடும் பேரின்ப நாளே அந்த குரு கொண்டல் வாய்மையை அவருடைய வாய்மையை கேட்க கேட்க இன்னைக்கு எப்படி நம்முடைய தெய்வத்தினுடைய வாய்மையை கேட்க நமக்கு குளிர்கிறதோ அன்று அதுபோல் அந்த குரு கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதேலாங்கூடி ஏகுநாளே கோடி சூரிய பிரகாசரு என்னிடம் அவர்கள் குடி வந்தேறி புகுந்த நாளே இதை கண்டவர் யாரும் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு போது சொல்லுவாங்க. இதை கண்டவர் யாரும் விண்டிடாரேனோ அந்த காரணம் தன்னில் கண்டனாலே விண்டவர் யாரும் கண்டிடா பேதை அவர்கள் வீணரு என்றிட்ட நாளிதே. அப்புறம் அவர்கள் எனக்கு ஒரு முக்கியம் அந்த உலகத்திற்காக எனக்கு ஒரு நாமம் அளித்தார்கள். அது என்ன நாமம்னா அந்த கண்ணனூர் ஏரி கரையிலே நின்று நான் கலங்கினேன் காணாமலே அந்த காமில் என்னை இழுத்துமே ஞான கங்கையாழியில் சேர்க்கவும் அங்கு பண்ணினேன். அங்க என்ன புரிந்தேன்? பண்ணினேன் 12 ஆண்டு அங்கே அதில் பாய்ந்தங்கோடி நிலைக்கவும் அதனால் என்ன பெற்றேன்? பரமகாந்தல சூலம் என்னிட கரம்பிடியேன இந்தனன் அதன் பின்னும் பின்னுவோராண்டம் கோடியே வல அந்த கோடி கண்டு நிலைக்கவும் பிடிவலக்கரம் சங்குடன் தூடி பெற்று நாமமோ பெற்ற அவர்கள் மண்ணில் விண்ணிலும் இந்த மண்ணுலகத்திலேயும் மாற்றிவிட்டார்கள், விண்ணுலகத்திலேயும் என்னை மாற்றிவிட்டார்கள்.
அங்கு மண்ணில் விண்ணிலும் என்னையாக்கிய அந்த மாசரும் என் தேசிகரே. அவர்கள் வாய் தீரந்துமே வாக்மி மார்கணன் நாதர் என்றேனை கூவினாரே. அவர்கள் என்ன அளித்தார்கள் அப்புறம்? அது பெற்றதும் பிறவாமை ஊற்றதும் அந்த பொற்கிண்ணத்தின்பால் பெற்றதும் அது நற்றவ வாணி நாயகி என்றன் நாவினி கூடி உற்றதும். என்னுடைய தந்தையானவர்கள் அந்த திசையில் வந்தார்கள். அந்த பெற்ற திசையில் தந்தையாக வந்து உற்ற என் குருநாதரே. முற்ற திசையில் தாய்முகம் அது முன்காலை வாணி தேவியே. அங்கு கற்றவர் தோழ, அங்கு நான் என்ன கல்வி கற்றேன்? அந்த இடத்தில் அது கற்றவர் தோழ தங்கும் பூங்கரை அது காவியேறும் பூம்பட்டணம். அது குற்றம் ஏதுமில் குறிஞ்சி நன்னிலம் அந்த குணங்கூடி கொண்டு அங்கு ஏறவே. இதை பெற்ற பேர் பெற்ற நான் பெற்றதை நீங்களும் பெற வேண்டும் என்பதைத்தான் தெய்வர்கள். அதை பெற்ற பேர் பெற்ற அந்த சாயுஜ பதம் பேட்டி காண வரும் இந்த அந்த பேரு பெற்றவர் அவர் மாறுபட்டீளரே. அதைத்தான் இந்த என்று நான் மறை பேசுமே. அப்ப அந்த நாமத்தை பெற்றுதான் இந்த உலகத்திற்கு நமக்காக வந்தார்கள். அப்ப அதுல நம்ம இதுல பாசுவதோக்கால சொன்னாங்க, நான் எதை எதை பெற்றேன், என்னென்ன நிலையில் நிறுத்தினார்கள். பாசாங்கு முறிதில் பரிநெருப்பிட்டு ராஜாங்க யோகம் யானறிந்திடவே தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி ராப்பகல் இல்லா திடமதில் இருத்தி தாப்பாயிருத்தி தனித்திருக்க வைத்து ஆப்பார் அசைந்த அசையா நிலையில் நிலைத்த தன் நிலையில் நின்று காலூன்றி குலைதனில் வைத்த குறிப்பெல்லாம் கடந்து என்னென்ன குறிப்பில் சொன்னாங்களோ அதையெல்லாம் கடந்து அதில் நின்று நிலைத்த தன் நிலையில் நின்றதனால்தான் எனக்கு நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணமானது என்று தெய்வங்கள் குறிப்பிடுகிறார்கள். நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணத்தில் குஞ்சிதபாதம் குணம் பெரு வடிவம் இது அண்டரும் அறியா அந்த அரும்பத வடிவை கண்டதை கண்டேன் களைப்பெலாமாற. ஒரு காலத்தில் நான் கவலைப்பட்டேன் என்று சொல்கிறார்கள் தெய்வம். எனக்கு ஒன்று கிடைக்காமலா போய்விட்டதே அப்படின்னு நினைச்சினேன். இதை எல்லாவற்றையும் என்னுடைய ஆசான் மாற்றினார்கள். அந்த களைப்பெலாமாற நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணத்தில் குஞ்சிதபாதம் குணம் பெரு வடிவம் அண்டரும் அறியா அரும்பத வடிவை கண்டதை கண்டேன் என் களைப்பெலாமாற. பண்டை நாள் அமுதை வந்த காலத்தில் இருந்துச்சே அந்த அமுதை அனைத்தையும் என்னுடைய ஆசான் எனக்கு அளித்தார்கள். அந்த பண்டை நாள் அமுதை உண்டு உளம் குளிர்ந்து கண்டதை கண்டேன் களைப்பெலாமாற. பண்டை நாள் அமுதை உண்டு உளங்குளிர்ந்து அந்த கண்டிடும் காட்சி விண்டுரைக்காகுமோ அப்படின்ட்டாங்க. கண்டிடும் காட்சி விண்டுரைக்காமோ. ஏதும் இளதாய் எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கு. என்ன கொடுக்குறாங்க? எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கு. ஏதும் இளதாய் யாதும் உளதாய் சேதியும் இளதாய் சேதமும் இளதாயின்ட்டாங்க. அணுவுக்கு அணுவாய் அண்ட பெருமாண்டமாய் நினைவுட்பதியும் நாதமின்னுடலை அப்படின்னாங்க. அந்த பிணை நிகரில்லா பெருவான் கடையை அதுக்கு பிணை கொடுக்க முடியுமா? வையகத்தையும் தெய்வம் கொடுக்குறாங்க. இந்த இந்த இதுக்கு நீ இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதுன்னாங்க. வள்ளுவர் என்ன கொடுக்குறாருன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறியுது. அப்போ அதுக்கு பிணை எதுவுமே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. தெய்வம் தன்னுடைய ஆசை என்ன கொடுக்குறாங்க? அந்த பிணை நிகரில்லா பெருவான் கடையை
எனை உணர் என்று எனை அறிவித்தார். இது முறிது இயம்பியதெனக்கு அந்த ஓதிய காமில் ஊழியுள்ளார். அப்போ அந்த நிலையத்தான் நாம் அடையணுன்றாங்க. என் நிலை தன்னை எவர் அறிந்திடணும்ட்டாங்க. நான் பெற்ற நிலையை நீங்களும் பெறத்தான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த என் நிலை தன்னை எவர் அறிந்திடனும் தன்னைத்தானே தலைவனை அறிந்து அவர்கள் மண்ணூழியூழி காலமும் வாழ்வார்கள். இது கண்மணி நாயகம் காட்சி முறிது. அது நீ காட்சியாகவே காணக்கூடியது அப்படின்ட்டாங்க. நான் அப்படித்தான் என்னுடைய ஆதாரத்தில் கண்டேன் அப்படின்றாங்க. அது அந்த என்ன நாடு? அது பன்னாகே அருங்குமுலம் பொழியும் நாடு. அது பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு. இந்த உலக நாடு இதுக்கு அது என்ன நாடு? பன்னாகி அருங்குமுதம் பொழியும் நாடுன்ட்டாங்க. அது நம்ம அவங்க செயலில் கண்டவர்கள். நமக்கே இப்போ இந்த குதூகலம் இருக்குன்னா அந்த நாட்டுக்குள்ளே போனவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பன்னாகி அருங்குமுதம் பொழியும் நாடு. அது பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு. எண்ணாயிரம் கற்ப காலம் யோகம், எத்தனை கோடி ஆண்டு இருந்தாலும் சலிக்காத நாடு அப்படின்ட்டாங்க. இந்த நாள் இப்போ நம்ம இந்த பூமியில் இருக்கிறது என்னடா ஒரு சின்ன இது வந்தாலே என்னத்த உலகத்தில் இருக்கிற அப்படின்னு பேச்சுவாக்கில் சொல்கிறது உண்டு. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படின்ட்டு. ஆனால் அது என்ன சொல்கிறாங்க? எண்ணாயிரங்கற்ப காலம் யோகம், அங்கு இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு. அது மண்ணாடும் வகுத்தலிங்க வட்ட நாடு. அது மரண பயம் மாற்றி வைக்கும் வாணி நாடு. அது கண்ணு மன கண்ணாங்கால் மேல் கீழ் நாடு. அதுக்கு எது அடிப்படை? கதி குரு. குருதான் கதி என்று இருக்க வேண்டும். நம்ம அப்படி இருக்கிறோமா? அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தெய்வம் வந்து நமக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. தெய்வம் ஒன்று சலுகை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நீ என்ன போல உடல் கோயிலாகவே தத்தம் பண்ணாமையே உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? கதி குருவே கதி என்று இருந்தார்கள். ஆதி கதி குருடாடான திடங்கவன நாடே. அதை விட்டு இந்த உலகத்தில் அங்கே இருக்குமா, மேலே இருக்குமா, வானத்தில் இருக்குமா? இடமென்றால் அண்டவகிரண்டம் அல்ல. அண்டத்தில் இருக்குமா, பிண்டத்தில் இருக்குமா நினச்சிக்கிட்டு இருப்பான். அது இல்லைன்ட்டாங்க. இடமென்றால் அண்டவகிரண்டம் அல்ல. அல்லது இருள் கிரணம் மதி தாரை பனி மின் எதுவும் அல்லன்ட்டாங்க. அது இருள் கிரண மதிதாரை பனிமின் அல்ல. இல்லாட்டி எடுத்து தர்மமெல்லாம் கொடுத்துட்டா உடனே வந்துடுமா? எடுத்து எங்கே இந்த உலக பொருள் எடுத்து கொடுத்துட்டா அது பெற்றுடலாமா? அப்படியே பெற முடியும்? அது அதுலேயும் இல்லைன்ட்டாங்க. அது இடம் என்றால் தர்ம ஜப தவங்கள் அல்ல. அல்லது 64 இசை எல்லாத்தையும் கற்றுட்டா வந்துடுமோ? இளையராஜா சொல்கிறோம்ல, அதுமாரி இசை ஞானி ஆகிட்டா எல்லாம் பெற்றுடலாமா? அங்கே பெற முடியாது. அது இசை ராகம் நாமம் பண் எழுத்தும் அல்ல. அது இடம் என்றால் வேதமுமாரங்கம் அல்ல. இல்லாட்டி அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் இதெல்லாம் வாயில சொல்லிட்டா வந்துருமோ? அதுலேயும் கிடையாதுட்டாங்க. அது எடுத்தாடும் பிரணவ மந்திரங்கள் அல்ல. அப்போ எந்த இடம்? இடம் அதுவும் நிசமென்றால் உன் பொறிகளோடாது. நம்மளுடைய பொறிகளை அடக்கக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். நம்மளுடைய அந்த மூச்சை அடக்கி அவர் பெற்று நமக்கு அடக்கக்கூடியவர்களால் தான் அந்த இடத்தில் போய் நிற்க முடியும் என்கிறார்கள். அதனால் நம்ம இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னா அது கதைக்கு ஆகாதுன்ட்டாங்க. அது இடம் அதுவும் நிசமென்றால் உன் பொறிகளோடாது. அங்கு இருந்து விடு, அங்கு இருந்து விடுன்ட்டாங்க. அந்த இடத்துல நீ போய் இருந்து விடு. அங்கு இருந்து விடு கோடியொளி காந்தி வீசும். அப்ப அந்த ஆகாய கங்கை, நாங்க அந்த ஆகாய கங்கை பாதாள கங்கை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கங்கை ஓடுது எதுவா? இந்த கங்கை போய் பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன் ஒரு தாட்டி. இந்த கங்கை போய் காலை வைக்க முடியாது சொன்னாங்க. கங்கையில் காலை வச்சா நல்லது. நான் பார்த்தேன் அந்த கங்கையை. ஐயோ காலை வச்சா நமக்கு பெரிய நோயை வந்துடும் போலக்கிட்டு அதில் காலே வைக்காமே வந்துட்டேன். படகுல போகணுமே தவிர இந்த கங்கையை சொன்னாங்க, அந்த ஆகாய கங்கையை சொன்னாங்க. அது இதில் சொல்லுவாங்க. அது அந்த ஆகாய நம்ம பாசுபதி தவக்கால பல கொடுப்பாங்க. அது என்ன கங்கை?
கங்கையது எங்கே என்று கேட்பாயாகில் அது கேசரியாம் அடையாளம் கவனமாய்க்கேள். நமக்குள்ள ஒரு கங்கை இருக்குன்னாங்க. அது எங்க? அங்கதேசத்துக்கு மேற்கே அப்படின்னாங்க. நம்ம அங்கதேசம் கடந்து உள்ளுக்குள்ளே செல்லும் அந்த கங்கை அப்படின்னாங்க. அது அங்கதேசத்திற்கு மேற்கே அப்பா அகண்டதொரு பாலைவனம் அங்கே உண்டு. நீ மங்களமாம் பாலைவனம் போவதற்கு தனியா போயிட முடியுமா? அந்த இடத்துக்கு தனியாக அந்த பாலைவனத்துக்குள்ள போக முடியாது. அந்த மங்களமாம் பாலைவனம் போவதற்கு மகராசி கடுங்காவல் துணையோ வேண்டும். தெய்வம் அவர்களுக்கு தனிமணிப்பிரான்கள் இருந்தார்கள். அந்த பாலைவனத்தெல்லாம் ஓட்டி கொண்டு போவதற்கு தனிமணிப்பிரான்கள் இருந்தார்கள். நமக்கு தெய்வம் அவர்கள் அவர்களுடைய வழியில் நடந்தால் அவர்களுக்கு நமக்கு அதை அளிப்பார்கள் அப்படின்னாங்க. அந்த மகராசி கடுங்காவல் துணையோ வேண்டும். திங்களனி நடுக்கண்டம் அடிவாரத்தில் அங்கு தேவி சக்தி மகமூதா பதியாமங்கே. அந்த கங்கையில் போய் குளிக்கணும்னாங்க. அந்த கங்கையடா நாணம் செய்ய அகலாது அங்கையடா கங்கைதனில் ஸ்நானம் செய்ய அது அகலாது அழியாது காயம் காயம் பங்கமது ஒரு நாளும் வராதப்பா. பகரறிய வேதமொழி அறிவு மேறும். அந்த கங்கையில் குளிச்சா என்ன வரும்? வேதமொழி அறிவு ஏறும். அப்படித்தான் தெய்வம் அவர்கள் நமக்கு இவ்வளோ அழித்து கொடுத்திருக்கிறார்கள். அது பகரறிய வேதமொழி அறிவும் மேறும். அந்த சொத்து தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அது என்ன சொத்து? அது எங்கள் குலம் ஏலேலம் செட்டி சொத்து. அது எங்கேதான் போனாலும் அங்கை சேரும். அது பங்கமிழா. இந்த உலகமே பங்க உலகம். இன்னொரு உலகம் இருக்கிறது, பங்கமிழா ஆதிக்கருவூர். அந்த உலகத்தில் போய் பார்க்கணும் நாங்க. அது பங்கமிழா ஆதிக்கருவூரில் வாழ்க. அங்கு பால் கொடுத்தாச்சரியம் எல்லாம் படியாய்க்கானும். அந்த இடத்துல அந்த கொங்கையின் பால் சுரந்து அதை குடிக்க வேண்டும் என்கிறார்கள். அது தெய்வம் நமக்கு பால் குடம் வைக்கல, பால் சொம்பு வைக்கல, கிணறே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அதிசயங்கள் வளரும் அரிய கிணற்றின் பாலே. ஏன்னா சொம்புனா காலி ஆகிடும், குடம்னா காலி ஆகிடும். தெய்வம் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க? கிணறு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அரிய கிணறு. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, எவ்வளவு நாள் எடுத்து பாருங்க. அந்த அதிசயங்கள் வளரும் அரிய கிணற்றின் பாலை இங்கு எவரும் கூடிக்கிறாரே சிவனே ஐயா. அந்த ஏழை மாமுனியோரு கூரை நீடலில் புக்க. ஆனால் அவங்க என்ன எப்படி வந்திருக்காங்க? நமக்கு ஏழை மாமுனியாக வந்திருக்காங்க, ஏமாளி சாமியாக வந்திருக்காங்க. ஏமாத்திர சாமி இல்லை, தெய்வத்தை ஏமாத்திர சாமி வந்து உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏமாளி சாமி மெய்வெளி சாலையில் மட்டும்தான் வந்திருக்குது. அவர்கள் எங்கே வந்திருக்காங்க? அந்த ஏழை மாமுனி ஒரு இந்த கூரை நீழலில் புக்க அவரை எல்லாரும் கை கொண்டாரே சிவனே ஐயா. அப்ப அதுபோல அந்த அதிசயங்கள் வளரும் அடரே நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவா குடமா எடுத்துக்கிட்டு போன்றாங்க. இங்கு வேண்டு மட்டும் திருடி கொள்ளு அப்படின்றாங்க. எல்லா இடத்துலையும் கொள்ளை அடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளை அடிச்சுக்க, உனக்கு நான் முழு உரிமை கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த அரிய கிணற்றின் பாலை நாம் அனைவரும் குடிக்கிறோம். இன்று அதை இப்பொழுதும் குடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் தோழ திருமேனி இருக்கும்போது மட்டுமல்ல, இன்றளவும் அவர்கள் யார் யார் அவர்களை அந்த தெய்வ கிருபையை விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் குடிக்க அந்த அரிய கிணற்றின் பாலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றாங்க தெய்வம். அப்போ அவர்கள் அந்த ஆடி ஆகாய கங்கை அரும்புணல் நீந்தினார் என்றாங்க. அந்த ஆகாய கங்கையில் என்னை இறக்கி விட்டுட்டாங்க என்னுடைய ஆசான்.
நீந்தியே பாதா கங்கை கண்டாரு கங்கை கண்டாரு நேரான மூலியொன்று கை கொண்டார். அதனால என்ன கிடைச்சது? சஞ்சீவி மூலிகை கிடைத்தது. அது வான வேதாந்த சஞ்சீவி. அது என்ன சஞ்சீவி? வான வேதாந்த சஞ்சீவி. அது வான வேதாந்த சஞ்சீவி. அது வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவி. அது வேதம் பழுத்த சஞ்சீவி. அந்த சஞ்சீவியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அந்த மூலிகையை நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அது இந்த மனமாகிய அந்த புண்ணை ஆற்றி ஜீவனாகிய அதை வளர்ப்பிக்க செய்யும். அது வேதம் பழுத்த சஞ்சீவி. இது மேலான புண்ணிய கெய்தும் சஞ்சீவி. அது நாதம் விளங்கும் சஞ்சீவி. நல்ல நடுநிலை நாயகமான சஞ்சீவி. அது பேசப்படாத சஞ்சீவி. எல்லாம் பேச்சு கெட்டா மூனை மூச்சின் சஞ்சீவி. அது தேசு நிறைந்த சஞ்சீவி. தினமும் என்னுள் தினமும் வந்து ஒளிரும் சஞ்சீவின்றாங்க. அது அப்படிப்பட்ட சஞ்சீவி. அது ஜோதி எழுந்த எண்ணாதர் சொல்லாமல் சொன்ன சுமூக சஞ்சீவி. அது நாதம் விளங்கும் சஞ்சீவினாங்க. அது ஜோதி எழுந்த எண்ணாதர் சொல்லாமல் சொன்ன சுமூக சஞ்சீவி. நாதம் பழுத்த சஞ்சீவி. நல்ல நடுநிலை நாயகமான சஞ்சீவின்றாங்க. அப்போ அந்த சஞ்சீவியைத்தான் இன்று நமக்கு அவர்கள் தெய்வம் அவர்கள் நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நீதியே பாதாள கங்கை கண்டார் நேரான மூலியொன்று கை கொண்டார். அந்த மூலிகை கொண்டங்கு நீந்த இல்லே நீந்த இல்லே மேலக்கரை முத்தி மேடத்தவே. அந்த முத்தி மேடேறி உத்திரதிசையில் அங்கு சித்தி வீலாக குகையும் கண்டு அந்த சித்தி வீலாக குகையில் ஏறி அந்த முத்தி வீருச்சத்து அடிநீழலில் அங்கு சுத்தம் வடித்து தெளித்தெடுத்த அங்கு ஒத்தை மனம் படைத்து ஊன்றி நின்றார். அந்த இடத்துல இறங்கின போது இது அனைத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். அந்த ஒத்தை மனம் படைத்து ஊன்றி நின்றார். ஊன்றி நின்று அபரக்காலம் அங்கு என்ன உரு மழை பனி வெய் எதுவும் கிடையாதுன்ட்டாங்க. அது இரவு பகலற்ற ஆண்மென்னற்ற நிலையையும் கண்டார்கள் அப்படின்றாங்க. இதைத்தான் அவர்கள் இங்கேயும் குறிப்பிடுறார்கள். ஆதிமூல விதிவேசவாச நீடுவேடு நடனமாகிய தோற்றம். ஆதி மூல விதி வேச வாச நீடு வேடு நடனமாகிய தோற்றம் அப்படின்னாங்க. தன்னுடைய கண்டதை எப்படி குறிப்பிடுறார்கள்? ஆதிமூல விதிவேசவாச நீடு வேடு நடனமாகிய தோற்றம். அது வாழ்வின் வலிமை துலங்க உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றத்திலங்கே ஏறி நிற்கும் தன்னைத்தானே சந்தித்தல் என்னும் திடங்கோடு கண்ட தடம்பாடு செழிப்பை செம்மை சீரேறி நிற்கின்றதாகிய அந்த செவ்வானின் தோற்றத்தை எங்க வெளியே கண்டார்களா? தன்னுள் கண்டார்கள். அந்த எதுக்கு அதை கொண்டு வருவாங்க? இந்த வாழ வருவதற்காக ஆதிமூல விதிவேசவாச நீடுவேடு நடனமாகிய தோற்றம் வாழ்வின் வலிமை துலங்க உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றத்தில் அங்கே ஏறி நிற்கும் தன்னைத்தானே சந்தித்தல் என்னும் திடங்கோடு கண்ட தடம்பாடு செழிப்பை செம்மை சீரேறி நிற்கின்றதாகிய அந்த செவ்வானின் தோற்றத்தை வெம்மை வேரோடு அற்றாகிவிட்ட வெண்டரளபானை நாதகுலப்பதி ஆதி திருப்பதி அங்கே. என்ன நாதகுலப்பதி ஆதி திருப்பதி அங்கே ஜாதி விளக்குளிர் ஜோதி அருட்பதி மங்கா ஓதும் வரோதையர் நீதி வரோதையர் ஓதும் வரோதையர் முன்னே அன்பூண்டு பூண்ட பண்பாடு வெண்பாடு தேடும் பண்பாண்டு தேசன் விண்பாடு கொண்ட ஏற்றத்தில் நின்று கண்கொண்டு சீறி ஓடி வெண்காடு பாய்ந்து விண்கோடு அங்கே. என்ன கண்டேன் என்பதை இது அனைத்தையும் அப்படியே குறிப்பிடுகிறார்கள். இதை நான் இப்படியெல்லாம் என் கண்டேன். அது அஞ்சாயுதமும் அதிலாறு வீதியும் கஞ்சா மணக்கன் கண்டனர் அம்மா
ஐந்து மூன்றெட்டாம் பந்துலாம் மந்திரம் அந்தனர் ஆதி மூலவேர் கண்டு மூடலுக்குள்ளே முதலூமை எடுத்தும் வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் இருமணம் காட்டி தன்னுடைய ஆசான் எதை எதை தனக்கு காண்பித்தார்கள் என்பதை அப்படியே குறிப்பிட்டு வருகிறார்கள். அது அஞ்சாயுதமும் அதிலாறு வீதியும் கஞ்சா மணக்கண் கண்டனரு அம்மா ஐந்து மூன்றெட்டாம் பந்துலா மந்திரம் அந்தனர் ஆதி மூலவேர் கண்டு மூடலுக்குள்ளே முதலூமை எடுத்தும் வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் இருமணம் காட்டி தோடுடை செவியும் தோடு போட்டாதான் உங்களுக்கு தோடு அவங்களுக்கு இங்க தோடு போட்டே இருக்குன்ட்டாங்க. தோடுடை செவியும் துலங்கு குண்டலமும் கூடத்த பிரம்ம குறியதில் நின்று வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம். சக்கரம் மாட்டு வண்டிக்கு எப்படி வெட்டி போட்டு அது மேலே போடணும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க? வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம். வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் எட்டாத புட்பத்தி இயல்பெலாம் கண்டு நீசடை மேலே நின்ற சிமையும் நேர்காவி பூப்பும் நீலமலை கண்டு இது எல்லாத்தையும் சொல்லி வந்து அது விண்ணேறி நின்று கண்ணேறி நின்று தண்ணீர் கண்டார். அதை கண்டவுடன் என் உடலம் பொடிந்து பொடிந்துமேனாங்க. இதை கண்டவுடன் என் உடலம் பொடிந்து பொடிந்தாகிறது. கண்டு உடலம் பொடிந்து பொடிந்துமே காட்சி பொங்கும் கள்ளி மூது காட்டிலே அது அண்டரு கொன்னீலை அவ்வகராசன அந்த ஆதி மூல கருவூரு கோலத்தை அது பண்டை நாளும் சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாத்தையும் முன்பின் யுகமும் நிகழ்யுகமும் மூலப்பண்டார பழமைகளும் தாங்க எல்லாத்தையும் காமித்தார்கள். அது முன்பின் கால யுகமும் நிகழ்வுகம் தாங்க. அது அந்த இதை சொல்லிட்டு வரும்போது கண்டுடலம் பொடிந்து பொடிந்துமே காட்சி பொங்கும் கள்ளிமுது காட்டிலே அண்டர்கோணிலே அவ்வகராசன் ஆதி மூல கருவுரு கோலத்தை பண்டை நாளும் நிகழ்வரும் காலமும் பார்த்தனர் அந்த பார ரகசியம் அது உண்டு உடலம் சிலித்து குளிந்துமே அந்த ஓ முடிந்த உதயமேடேறினார் என்று சொல்லி அப்புறம் டைம் தானே இன்னும் கிரமங்களையும் அவர்கள் எப்படி அந்த மெய்ஞானத்தை பெற்று மேலும் இந்த மெய்வழி சட்டத்திட்டங்கள் பற்றியும் ஒரு இறுதி உரையாற்ற இருக்கிறோம். மீண்டும் அந்த முத்திப்பேரரை தொடரும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.